ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? காலையிலேயே சமையல் எல்லாமே முடிச்சுட்டு பாப்பாவையும் ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சாச்சு. நல்ல மழை, எங்கள் ஊரில் நல்ல சாரல் மழை காலையிலேயே. அதனால மழையை கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு வேலையை பார்க்க போயாச்சு. என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா, நெய் எடுக்கிறது தான். வீட்டில் நெய் தீர்ந்துட்டு, வாங்க நெய் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பால் வாங்குறோம்ல, அந்த பால்லேருந்து ஆடை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். ஃப்ரீசரில் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். இப்போது நாளைக்கு நெய் எடுக்கிறீங்கன்னா, இன்றைக்கி நைட்டு அதை எடுத்து வெளியில் வச்சு, தயிர் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி அதை லைட்டாக கிண்டி வச்சிடணும். அந்த வெண்ணெயை மிக்ஸி சாரில் போட்டு பல்ஸ் மோடில் நல்லா அடிச்சுக்கோங்க. நீங்கள் நார்மலாக மசாலா அரைக்கிற மாதிரி அரைச்சிங்கன்னா ஒரு மாதிரி லிக்யூட் மாதிரி குளு குளுன்னு ஆயிரும். பல்ஸ் மோடில் போட்டிங்கன்னா அந்த வெண்ணெய் நல்லாவே திரண்டு வந்திருக்கும். ஒரு 2 பாத்திரத்தில் ஐஸ் தண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த திரண்டு வந்த வெண்ணெயை எடுத்து ஐஸ் தண்ணியில் போட்டு அப்படியே நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா எல்லாமே நல்லா கையில் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கெட்டியாக வரும். அதை நல்லாவே உருட்டி லைட்டாக பிழிஞ்சு இன்னொரு ஐஸ் தண்ணியில் போடுங்க. அதையும் எடுத்து லைட்டாக பிழிஞ்சு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஸ்டவ்வில் வச்சிங்கன்னா நமக்கு பியூரான வெண்ணெய் ரெடி ஆயிரும். அப்புறம் அப்படியே மெல்ட் ஆகி சுத்தமான நெய் கிடைக்க ஆரம்பிச்சிரும். நீங்கள் வெண்ணெய் எடுத்துட்டு அதை கிண்டிகிட்டே இருக்கணுங்கிற தேவையில்ல. அப்படியே சிம்மில் வச்சிட்டிங்கன்னா அதுவே அழகாக மெல்ட் ஆயிரும். அப்புறமா கரெக்டாக நெய் பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் முருங்கை இலை இல்லைன்னா கருவேப்பிலை போடுங்க. இன்னும் கொஞ்சமே வாசமாக இருக்கும். இப்போ சுத்தமான நெய் ரெடி ஆகிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் ஃபில்ட்ரு பண்ணுங்கள். வெறும் அரிப்பை வச்சு ஃபில்ட்ரு பண்ணலாம். ஆனால் துணி போட்டு பண்ணிங்கன்னா அந்த கசடும்பாங்களா அதெல்லாம் கொஞ்சம் விழாமல் நல்ல எல்லோ கலரில் சூப்பராகவே இருக்கும். இல்லைனா லைட்டாக ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி இருக்கும். அப்படியே எங்கள் அத்தை ரேஷனில் சீனி, பாமாயில்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை அப்படியே தட்டி வச்சாச்சு. பாப்பாவுமே ஸ்கூல்லேருந்து அவங்க அப்பா கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்படியே பிள்ளைங்களையும் மாடியில் கொஞ்ச நேரம் விளையாட வச்சுட்டு அந்தால வந்தாச்சு. இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு.